Hello guys, welcome back to Razer Gamers கேம் பிளே வீடியோ. அதே ட்ரீம் கிரிக்கெட் கேம் தான், அதே ஸ்குவாட் தான். ஆப்போனன்ட் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நம்ம தான் டாஸ் போடுறோம். ஆப்போனன்ட் வந்து ஹெட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போனன்ட் வாண்ட் தி டாஸ், சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். நம்மலாம் பவுலிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தான் பவுலிங், அடுத்து பேட்டிங். நம்மளுக்கு பவுலிங் போட வந்திருக்குது ரச்சின் ரவீந்திரா. ஃபஸ்ட்டு பால் ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னாக ஸ்பீடு 60ல் வச்சு போட்டேன். ஃபஸ்ட்டு பால் டாட் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் அதே மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின் போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவோம். 2 போனால் போயிட்டு போது அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின் போட்டு அதே ஸ்பீட்லேயே வச்சு போட்டேன். செகண்ட் பால் டாட் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் கரெக்டாக தான் போணுச்சு. தேர்டு பால் ஒரு ஃபுல் டாஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி டாப் ஸ்பின்னில் ஒரு ஃபுல் டாஸ் போட்டேன். அது திடீர்னு எல்பி ஆகிட்டாங்க. அவுட்டான மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தாக்கா அம்பையர் நாட் அவுட்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம எடுப்போம் ரீப்ளேன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் ரீப்ளே. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் இன் லைன், விக்கெட் மிஸ்ஸிங் அப்படின்ட்டாங்க. ஒரு மொக்கையாக போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோர்த்து பால், இந்த பால் என்ன மாதிரி போடுறேன்றதை மட்டும் பாருங்கள். இந்த பால் திரும்ப ஒரு நல்ல ஆப்ஷனாக போட்டு வச்சுருக்கேன். ஒரு 60 அதே ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் பவுலிங்கில். இந்த பால் நல்லா தூக்கி விட்டுருக்காரு. 6 சூப்பரான ஷாட்டுங்க. ஒரு அல்டிமேட்டான பவர்ஃபுல் ஷாட் போட்டு சூப்பராக கொண்டு போனார். அடுத்த பால் பார்ப்போம். இந்த பால் கொஞ்சம் டாட் பண்ணிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இந்த பாலும் ஒரு டாட்டுங்க. செகண்ட் ஒரு ஃபஸ்ட்டு பால் மொயின் அடி போட வந்திருக்காரு. பேட்டிங் சூரியகுமார் யாதவ் தூக்கி விட்டுருக்காரு. ஒரு அற்புதமான 4. செகண்ட் பால் போட வந்திருக்கிறதும் மொயின் அடி 10 ரன் அடிச்சிட்டாங்க அவங்க. 0 விக்கெட் வேற. எப்படி விக்கெட் பண்ண போறாங்க தெரியல இவங்க. அடுத்த பால் பார்ப்போம் வாங்க. போன பால் 6 அடிச்சு விட்டாரு. இந்த பால் ஒரு நல்ல டாப் ஸ்பின்னாக போடலான்னு சொல்லி டாப் ஸ்பின்னில் ட்ரை பண்ணியிருக்கேன். ரிலீஸ் கரெக்டாக தான் போயிருக்கு. தூக்கி விட்ருக்காரு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ரன் எவ்வளோ? எத்தனை ரன் ஓடுறாங்க? 2 ஓடுறாங்க ரன்னு. 3 ரன்னுக்கு வாய்ப்பா? இல்லை 2 தான் ஓடி இருக்காங்க. 18 ரன் அடிச்சிட்டாங்க. 3 செகண்ட் ஒரு தேர்ட் பால்லையே. ஃபோர்த்து பால் தூக்கி விட்ருக்காரு. ஒரு அற்புதமான 4 திரும்ப கிடச்சிருக்கு அவங்களுக்கு. 5th பால். இந்த பால் எப்படி போடப்படுறாருன்னு தெரியல. மொய்னாதி இந்த ரிலீஸ் கரெக்டாக இருக்குது. மொய்னாடிக்கு இந்த பால் டாட் பண்ணியிருக்காங்க. இந்த பாலுக்கு போய் எல்பிடபிள்யூ கிடைக்கிறதுல நியாயமா? இதெல்லாம் எல்பிடபிள்யூவே கிடையாது. கடைசி பந்து இந்த ஓவரில் மொய்னாடி போட்டிருக்காரு. தூக்கி விட்ருக்காரு. கேட்சா? மொய்னாடி கையிலேயே கேட்சு. மொய்னாடியோட செலிப்ரேஷனை பாருங்க. அங்கே சூப்பரான செலிப்ரேஷன். இங்கே சூப்பரான விக்கெட். இப்போ நம்ம டீமில் ஓப்பனிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் ஃபின் ஆலனும் இறங்கியிருக்காங்க ஓப்பனிங்க்கு. ஃபஸ்ட்டு பால் டீப் எக்ஸ்ட்ரா கவரில் வச்சு ஒரு கவர் ஆடியிருக்கேன். அற்புதமான 6 கிடச்சிருக்கு எனக்கு இங்கே. செகண்ட் பால் சச்சின் ரவீந்திராவை நோக்கி வருகிறது. முதல் பந்திலே 6 அடிச்சிருக்காரு. 2வது பந்தில் என்ன அடிக்க போறாரு? அவுட்டுங்க. விட்டு போன வாசலிலே
வாழ்க்கை தீர காத்திரு. ஒரு அற்புதமான விக்கெட் கிடச்சிருக்கு என் ஆப்போனண்ட்டுக்கு. தேர்டு பால் பிரைஸ் ஸ்டோ வந்திருக்காரு. அழகா ஸ்ட்ரைட்லேயே தூக்கி விட்ருக்காரு. 4 6 4 கிடச்சிருக்கு. ஃபோர்த்து பால். இந்த பால் இன்னும் அடிக்க போகிறாங்க. தூக்கி விட்ருக்காரு திரும்ப ஸ்ட்ரைட்டில். 4 6 திரும்ப ஒரு 6 கிடச்சிருக்கு. முதல் ஓவர்லேயே 16 ரன் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பால் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமாக டாட் பண்ணியிருக்காங்க. கடைசி பந்து. இன்னும் கரெக்டாக 7 பாலில் 7 ரன் தேவை. கடைசி பந்து இந்த ஓவரில் தூக்கி விட்டுருக்காங்க. எகெயின் ஒரு 4 கிடச்சிருக்கு. 20 ரன் அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் ஓவரில். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால். ஃபின் ஆலன் பேட்டிங் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு பால் 20 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 3 ரன் அடிச்சாக்க வின்னு. 6 பால் இருக்குது. தூக்கி விட்ருக்காரு சைடில் 6. அற்புதமான வின்னு இங்கே உங்களுக்கு. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். நாம பதில் தெரியாதவன்ட்டு கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத யாரு வெறும் டுபாக்கூரு. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.